நீங்க நெறைய யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் படிச்சேன் அப்படின்றத சொன்னீங்க இல்லையா? ம். இப்போ ஏதாவது ஒரு 4, 5 சேனல் சஜெஸ்ட் பண்ண முடியுமா? எங்களுடைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. ம். இந்த சேனல்லாம் பாருங்க நல்லாருக்கும் அப்படின்ட்டு. ம். கண்டிப்பா சார். ஸ்டார்ட்டிங்ல வந்து 2019லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் ஃபாலோ பண்ண சேனல்னு பார்த்தீங்கன்னா, 4 கேர் அகாடமி. கிருஷ்ணா சார் அண்ட் பாலா சார் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஜஸ்ட் ஒரு குழந்தைக்கு நடக்க எப்படி கத்து தருவாங்களோ, அதுபோல கத்துக் குடுத்திருந்தாங்க. இப்படி டிஎன்பிஎஸ்சின்றது இப்படிதான். இப்படிதான் படிக்கணும். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க சிலபஸ இப்படிதான் நீங்க இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். இந்தந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும். எப்படி ரெஃபர் பண்ணணும்? ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல படிச்சப்போ ஒண்ணுமே தெரியல. ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இவ்வளவு மார்க் எடுத்தா போதுன்றது மாரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்ம பாஸ் பண்றதுக்காக படிக்கல இல்லையா? அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்டார்ட்டிங்ல படிக்கும்போது லைன் பை லைன் படிக்கணுமா? இல்ல ஜஸ்ட் புக் பேக் படிக்கணுமா? இல்ல 2 மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரில படிக்கணுமான்னு ஒண்ணுமே தெரியல. ஸோ பா கிருஷ்ணா சார் அண்ட் பாலா சார் அவங்க சேனல் ஃபாலோ பண்ணி தான் நான் மேத்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும் இப்படி தான் படிக்கணும். அவங்க தான் சொல்லுவாங்க எப்பவுமே தமிழ் அட்ட டூ அட்ட. ஃபுல்லா படிச்சு முடிச்சுருங்க. 6லேருந்து 12 எல்லாமே படிச்சு முடிச்சுருங்க. மேத்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் சோர்ஸ். அத ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் போணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றது மாரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேஃப்ல டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். ஆஃப்லைன் பேட்ச் தான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து நியோ டிஎன்பிஎஸ்சி. இப்ப இலக்கணம்லாம் பார்த்தீங்கன்னா, சாரோட ரிட்டர்ன் நோட்ஸே எங்களுக்கு அனுப்பி குரூப்ல அனுப்புவாரு. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி ரிட்டர்ன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இலக்கணத்துக்கு ரொம்ப நல்லாருக்கும். இலக்கண குறிப்புலாம் பார்த்தீங்கன்னா, சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இந்த மாரி படிங்க, இந்த மாரி படிங்கன்னு ரொம்ப சொல்லியிருந்திருப்பாரு. அது மட்டும் தான் எனக்கு இருந்த ஒரே சோர்ஸ். இப்படிதான் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும் அப்படின்றது மாரி. ஸோ இவங்க 3 பேரையும் என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். இவங்க 3 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன்.